வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு புதுசாக ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறோங்க. அந்த டிஷ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் கிரேவி. இதை எப்படி ஈஸியாக செய்கிறது பார்க்கலாங்களா? வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: கொடமிளகா 250 கிராம், ஸ்வீட் கார்ன் 50 கிராம், வெங்காயம் 1 நம்பர் 60 கிராம், அரைச்ச தக்காளி 3 நம்பர் 150 கிராம், அரைச்ச வெங்காயம் 3 நம்பர் 150 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், 4 டீஸ்பூன் தயிர், பட்டை 2 நம்பர், 4 லவங்கம், 4 ஏலக்காய், ஜாதி பத்திரி அரை நம்பர், பிரிஞ்சி இலை 2, அன்னாச்சி பூ 1 நம்பர், காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு அரை டீஸ்பூன், பியூர் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், எண்ணெய் 3 டீஸ்பூன். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் கட்டமாக கட் பண்ண குடமிளகா 250 கிராம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் 50 கிராம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நல்லா 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே வதக்குங்க. இது ரொம்ப குக் ஆகக்கூடாதுங்க, கலர்லாம் மாறக்கூடாது. ஓகேங்களா? ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் பெட்டல்ஸ் ஒரு வெங்காயத்துலேருந்து இந்தமாதிரி உரிச்சு எடுத்துக்கங்க. 60 கிராம் வருங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வதக்குங்க. அதாவது குடமிளகாலாம் 1 நிமிஷம் வதக்கிடணும். அதுக்கப்புறம் தான் வெங்காயத்தை போடணும். ஓகேங்களா? வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீதி இருக்க எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பட்டை 2 நம்பர் 1 இன்ச் சைஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அன்னாச்சி பூ, 4 நம்பர் லவங்கம், 4 நம்பர் ஏலக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜாதி பத்திரி பூ அரை நம்பர் போதுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். கம்மியாகவே போடுங்க, அரை நம்பர் போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை சின்னதாக 2 நம்பர் போட்டுட்டு இதில் இருக்க வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே வதக்கிங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. தண்ணியாக அரைச்சிங்க அப்படின்னா அது எண்ணெயில் போட்டிங்கன்னா தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் திக்காக போட்டிங்கன்னா தெரிக்காது. நம்மளுக்கு எதுவும் தெரியல பாருங்கள். இது நல்லா வாசனை போகிற வரைக்கும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி கலர் மாறணுங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி கலர் நல்லா மாறணும். மாறிடுச்சிங்களா? அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச 150 கிராம் வெங்காயம் 2 நம்பர் வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதை அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்குங்க. வெங்காய வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இதுவும் லைட்டாக கலர் மாறும். இதை பாருங்க, இந்த மாதிரி கலர் நல்லா மாறணும். மாறிடுச்சிங்களா? அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த 3 தக்காளி 150 கிராம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா இப்போ தக்காளி கொதிக்கணும். நல்லா கொதிச்சாதான் நல்லா குக் ஆகுங்க. ஓகேங்களா? ஹை ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு ட்ரையாக ஆகும். இதை பாருங்க, ட்ரை ஆகும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற்றின எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் பிரியும். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன், பியூர் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. தண்ணி ஊற்றாமையே கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க நல்லா. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தண்ணி 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா பேர்ன் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? 200 ml தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி சால்ட் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா திக்காகிடும் பாருங்கள் இந்த மாதிரி. இப்போது இதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் பிரியணும். ஓகேங்களா? அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும், கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே இப்போ மூடிடுங்க. 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா
நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு இந்த மாதிரி மேலே வந்திருக்கும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ போட்ட மசாலா எல்லாமே குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தயிர் 4 டீஸ்பூன் தயிரை வந்து நல்லா விஸ்கில் அடிச்சுக்குங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். ஓகேங்களா? அது வந்து 4 டீஸ்பூன் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு உடனே மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா திக்காகிடும். அதுக்கப்புறமா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே மறுபடியும் மூடிடுங்க. 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இந்த தயிர் ஊற்றணும் இல்லைங்களா, அது வந்து குக் ஆகிட்டு அதுலேருந்து எண்ணெய் மேலே பிரியும். பாருங்க, இந்த மாதிரி பிரியணும். ஓகேங்களா? இப்போ தயிர் அந்த மசாலா குக் ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இப்போ வாசனைக்காக கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன். இது ட்ரை வெந்தய கீரைங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுங்க, வேணும்னா விட்டுருங்க ட்ரை வெந்தய கீரை. ஆனால் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் வந்து ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள் லோ ஃப்ளேம்லேயே. குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்டிங்கில் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, குடமிளகா, வெங்காயம், ஸ்வீட் கார்ன், அது எல்லாத்தையுமே எடுத்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சுருங்க. 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அந்த மசாலா டேஸ்ட் இறங்கணும். இந்த பாருங்கள், 3 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் மேலே வந்துடுச்சு அப்படின்னா எல்லாம் கிரேவியோட டேஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இறங்கி பக்கா டேஸ்ட்டாக ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கிரேவி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும், தொக்காக இருக்கு பாருங்கள். இவ்வளோதாங்க இன்றைக்கி தாய்நாட்டு சமையலில் உங்களுக்காக குடமிளகா கிரேவி செஞ்சு காட்டியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.